Dear students, in this video we are going to see about the second part of the lesson Science in Everyday Life. The name of the topic is Changes Around Us. Change is the transition of a substance from one form to another. சேஞ்ச் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு ட்ரான்சிஷன் ஆகிறதா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். we see many changes around us. நம்ம நிறைய சேஞ்சஸ் நம்மளை சுற்றி நடக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கோம். we see changes like day and night, summer and winter and so on. ஓகே, நம்ம நிறைய சேஞ்சஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். நமக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டே அண்ட் நைட் அப்படின்றது மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த டே அப்படின்றது நைட்டாக சேஞ்ச் ஆகும், நைட் அப்படின்றது டேவாக சேஞ்ச் ஆகும். அண்ட் சம்மர் அண்ட் வின்டர், சம்மர் சீசன் அண்ட் வின்டர் சீசனும் அதே மாதிரி என்ன பண்ணும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சம்மர் சீசனுக்கு அடுத்து வின்டர் சீசன், அடுத்து வின்டர் சீசன்லேருந்து சம்மர் சீசன், இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். we also see changes in objects. நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்கும். growth of a tree, ripening of fruits, falling of leaves are some of the changes taking place around us. நம்மளை சுற்றி என்னென்ன சேஞ்சஸ் நடக்குன்னு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா growth of a tree, ஒரு ட்ரீயோட க்ரோத் எப்படி இருக்கும், ஸ்மால் பிளான்ட்லேருந்து லார்ஜ் பிளான்ட்டாக க்ரோ ஆகும். அந்த ட்ரீ என்ன பண்ணும், ஒரு சின்ன செடியிலேருந்து மரமாக வளரும். இதுதான் க்ரோத் ஆஃப் எ ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், இப்போது ஃப்ரூட் அன்ரைப்பன் ஃப்ரூட் என்னாகும், ரைப்பன் ஃப்ரூட்டாக சேஞ்ச் ஆகும். காயாக இருக்கக்கூடியது பழமாக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஃபாலிங் ஆஃப் லீவ்ஸ், லீஃப் என்ன பண்ணும், நல்லா முதிர்ச்சி அடைந்ததுக்கப்புறம் ஃபால் டவுன் ஆகும், கீழே விழுந்துடும். இதுதான் ஃபாலிங் ஆஃப் லீவ்ஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நம்மளை சுற்றி நடந்துட்டு தான் இருக்குது. யூ கேன் அப்சர்வ் சேஞ்சஸ் இன் யூ ஆல்சோ. ஓகே, நமக்குள்ளேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. யுவர் ஹைட் and weight increase, hair and nail grow, and you have grown up as a whole compared to last year. நம்மளுக்குள்ளேயும் சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் வெயிட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் ஹேர் அண்ட் நெயில் க்ரோத் ஆகும். அண்ட் லாஸ்ட் இயர்க்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்போது நம்மளோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், க்ரோத் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். These changes can be classified as reversible and irreversible changes. இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறத 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் கேன் பி கிளாஸிஃபைடு இன்டு 2 types. One is reversible changes, another one is irreversible changes. ஓகே, ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா இட் கேன் பி ரிவர்ஸ்டு. இது என்ன பண்ணும், பழைய நிலமையிலேருந்து வேறு ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணும், பழைய நிலைமைக்கே ரிவர்ஸ் ஆகும். சேம் அதே மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இதை தான் ரிவர்சபிள் சேஞ்சுன்னு சொல்லுவோம். இர்ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படின்னா ஒன்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது என்ன பண்ணும், சேஞ்ச் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வராது, சேஞ்ச் ஆகாது. irreversible changes cannot be reversed. Okay, let's see reversible changes. Changes which can be reversed are called reversible changes. ரிவர்ஸ் ஆகக்கூடிய சேஞ்சஸ் தான் என்ன சொல்கிறாங்க, ரிவர்சபிள் changes. If you keep water in the freezer for some time, it is transformed into ice. If it is taken out, it becomes water again. This is a reversible change. Okay,
ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், ரிவர்சிபிள் சேஞ்சஸ்க்கு வாட்டர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இது நம்ம என்ன பண்ணுறோம், கூல் பண்ணுறோம். ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது ஐஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், ஐஸ் க்யூபாக சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த ஐஸ் க்யூபை எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐஸ் க்யூப் என்னாகும், வாட்டராக மெல்ட் ஆகிடும். ஓகே, இதுதான் ரிவர்சிபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் ஐஸ் க்யூபாக சேஞ்ச் ஆகுது. ஆஃப்டர் தட் ஐஸ் க்யூப் சேஞ்சஸ் இன்டு வாட்டர், மறுபடியும் பழைய நிலைமைக்கே வரும். இதுதான் என்ன சொல்கிறாங்க, ரிவர்சிபிள் சேஞ்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் irreversible changes. Changes which cannot be reversed are called irreversible changes. ரிவர்ஸ் ஆக முடியாத சேஞ்சஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, irreversible changes அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு மீள முடியாததை irreversible changes அப்படின்னு சொல்லுவோம். If you burn a piece of paper, it burns and turns into ash. It cannot become paper again. This is an irreversible change. Irreversible changesக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா பேப்பர். ஓகே, ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை பேர்ன் பண்ணோம் அப்படின்னா அது என்னாகும், பேர்ன் ஆகிட்டு ஆஷாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஹேஸ் மறுபடியும் நம்ம பேப்பராக கொண்டு வர முடியாது. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா irreversible change. cannot be reversed, அதாவது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வராதது தான் என்ன சொல்கிறாங்க, irreversible changes அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், do you know? Irreversible changes are also known as permanent changes. irreversible changes என்ன சொல்கிறாங்க, permanent changes, அதாவது ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அதை மறுபடியும் பழைய நிலைமைக்கு வராது. அதனால் இது என்ன சொல்கிறாங்க, permanent changes. Processes like burning, cooking, rusting of iron cause permanent changes. என்னென்ன ப்ராசஸ்லாம் இந்த permanent changes பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா burning, cooking, rusting of iron. ஓகே, next activity 1. Listen carefully. Take an elastic band and stretch it to the maximum. Now release it. What do you observe? Cut it now into pieces. Can you get the band back again? நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு அதை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னாகும், அடுத்தது நம்ம அதை ரிலீஸ் பண்ணிட்டோன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும். ஆனால் அந்த ரப்பர் பேண்டை என்ன பண்ணுறோம், ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பழைய நிலைமைக்கு அந்த ரப்பர் பேண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ரப்பர் பேண்டை நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா பழைய நிலைமைக்கு நமக்கு வந்துடும். இட் கேன் பி ரிவர்ஸ்ட். பட் நம்ம ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பழைய நிலைமைக்கு வராது. இட் இஸ் irreversible change. ஓகே, நெக்ஸ்ட் activity 2. Take a balloon and blow air into it. You can see that the shape and size of the balloon is changed. Now let the air escape from the balloon. What do you observe now? நம்ம ஒரு பலூன் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணால் என்னாகும், அதனோட பலூனோட ஷேப் அண்ட் சைஸ் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட், அந்த பலூனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த பலூன் மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துடும். இது ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், நவ் ப்ளோ இட் to its full size and break it with the tip of a pin. It is burst. Can you get the balloon back? நம்ம பலூனுக்குள்ளே காற்று ஃபில் பண்ணிவிட்டு ஹேர் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பின்னை வச்சு நம்ம அதை ப்ரிக் பண்ணோம் அப்படின்னா என்னாகும், அந்த பலூன் பர்ஸ்ட் ஆகிடும், வெடிச்சிடும். மறுபடியும் அந்த பலூன் பழைய நிலைமைக்கு வராது.
ஸோ இட் இஸ் irreversible change. Okay, you should try these activities and observe the activity. ஓகே, நீங்கள் இதை வீட்டில் இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு பாருங்கள் அண்ட் அப்சர்வ் பண்ணுங்க என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, from these activities we can observe some differences between reversible and irreversible changes. நம்ம அந்த ஆக்டிவிட்டி 1 அண்ட் ஆக்டிவிட்டி 2 ரெண்டையும் நம்ம அப்சர்வ் பண்ணோன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும், ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிவர்சபிள் அண்ட் irreversible changes are listed below. Let's see reversible change and irreversible change. A substance can turn into its original state. ரிவர்சபிள் சேஞ்சில் ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் அதனோட பழைய நிலைமைக்கு வரும்போது அந்த சப்ஸ்டன்ஸோட ஒரிஜினல் ஸ்டேட் ரிவர்ஸ் ஆகும். ஓகே, a substance cannot change to its original state. irreversible change நடந்தது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸோட ஒரிஜினல் ஸ்டேட் ரிவர்ஸ் ஆகாது. ஓகே, the chemical properties of the substance do not change. ரிவர்சபிள் சேஞ்சில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகாது. அப்படியே தான் கெமிக்கல் அந்த ஆப்ஜெக்டோட சப்ஸ்டன்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே தான் இருக்கும். இட் cannot change. ஓகே, the chemical properties of the substance will change. irreversible change process நடந்தது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் தி ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் ரிவர்சபிள். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கக்கூடியது எல்லாமே ரிவர்சபிள் சேஞ்ச். ஓகே, ஆல் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் irreversible. கெமிக்கல் சேஞ்சஸ் ப்ராசஸ் எல்லாமே irreversible தான். ஓகே, next let's see activity 3. Which of these common changes you think can be reversed? Okay, here some example for changes given in the table. இந்த டேபிளில் சேஞ்சஸ் எல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கேன் இட் பி ரிவர்ஸ்ட், அதாவது நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த திங்ஸ் ரிவர்சபிள் ஆகுமா irreversible ஆகுமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எஸ் அப்படின்னு கொடுக்கணும். ரிவர்ஸ் ஆகாது அப்படின்னா irreversible சேஞ்ச் ஆனது அப்படின்னா நோ அப்படின்னு டிக் பண்ணணும். ஓகே, டூ இட் யுவர் செல்ஃப். நீங்கள் இதை இந்த ஆக்டிவிட்டியை வீட்டில் செஞ்சு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.